இந்த அமெரிக்க ஐக்கிய நாட்டோட கொள்கை என்ன அப்படின்னா ஜனநாயக கொள்கை. இந்த ரஷ்ய நாட்டோட கொள்கை என்ன அப்படின்னா கம்யூனிச கொள்கை. அப்படி இந்த இரண்டாம் உலகப் போர் முடிந்த பிறகு இந்த அமெரிக்க ஐக்கிய நாட்டிற்கும் சோவியத் நாட்டிற்கும் இந்த இரண்டு நாடுகளின் நட்பு நாட்டிற்கும் இடையேயான ஒரு மோதல், போட்டி, பரபரப்பை தான் நம்ம பனிப்போர் அப்படின்னு சொல்றோம். இந்த பனிப்போர் அப்படின்ற வார்த்தையே ஒரு புதுசா இருக்குல்ல. இந்த சொல்லாடலை முதல்ல பயன்படுத்தினது யார் அப்படின்னா அமெரிக்காவின் பத்திரிகையாளரான ஜார்ஜ் ஆர்வெல் என்பவர் தான். யூ அண்ட் த அட்டாமிக் பாம் அப்படின்ற ஒரு கட்டுரையில இந்த பதத்தை அவர் பயன்படுத்தியிருக்காரு. அதுல இருந்து தான் இந்த பனிப்போர் அப்படின்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த அமெரிக்க நாடு உலகில் கம்யூனிசம் பரவாமல் தடுக்கணும் அப்படின்றத கொள்கையா வச்சிருக்கு. இந்த சோவியத் நாடு உலகில் கம்யூனிசம் பரவணும் அப்படின்றத கொள்கையா வச்சிருக்கு. இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையேயான போட்டி தான் இரண்டாம் உலகப் போருக்கு பின்பாக பல்வேறு போர் சூழ்நிலையை ஏற்படுத்துச்சு. அதனால அமெரிக்க ஐக்கிய நாடு இந்த உலகில் கம்யூனிசம் பரவாமல் தடுக்கிறதுக்காக அந்த அமெரிக்க ஐக்கிய நாட்டின் குடியரசுத் தலைவராக இருந்த ட்ரூமன் என்பவர் இந்த மேற்கு ஐரோப்பிய நாடுகளோட வறுமை, வேலையில்லா திண்டாட்டம், இடப்பெயர்வு பிரச்சனை இதையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து இந்த ரஷ்யாவோட கம்யூனிசம் இந்த மேற்கு ஐரோப்பிய நாடுகளில் பரவாமல் தடுக்கிறதுக்காக ஒரு வரையறையை முன்மொழிந்தார். இந்த ட்ரூமனோட வரையறையை ட்ரூமன் டாக்ட்ரின் ஆஃப் கண்டெய்ன்மெண்ட் அப்படின்னு அழைக்கிறோம். இதன்படி ஏப்ரல் 3, 1948 அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் குடியரசுத் தலைவராக இருந்த ட்ரூமன் இந்த ஐரோப்பிய நாடுகளுக்கான பொருளாதார மீட்பு சட்டத்தில் கையெழுத்திடுறார். இதன்படி அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த ஜார்ஜ் சி மார்ஷல் என்பவர் இந்த மேற்கு ஐரோப்பிய நாடுகளோட வளர்ச்சிக்கு அமெரிக்க ஐக்கிய நாடு பண உதவி செய்யும், பொருளாதார உதவி செய்யும் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வர்றார். இந்த மேற்கு ஐரோப்பிய நாடுகளின் வளர்ச்சிக்கு அமெரிக்காவின் டாலர் பயன்படுத்தப்படும் அப்படின்றதையும் அறிவிக்கிறார். இந்த போரில் பாதிக்கப்பட்ட மேற்கு ஐரோப்பிய நாடுகளோட நிர்வாகம் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு கூட என் நாடு உதவி செய்யும் அப்படின்றதையும் அறிவிக்கிறார். இந்த மேற்கு ஐரோப்பிய நாடுகளின் வளர்ச்சிக்கு உதவி செய்யக்கூடிய அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சரின் பெயரில் ஏற்படக்கூடிய இந்த மார்ஷல் திட்டத்திற்கு அலுவல் பெயர் என்ன அப்படின்னா ஐரோப்பிய மீட்பு திட்டம். இந்த ஐரோப்பிய நாடுகளின் மீட்புக்காக ஏற்படுத்தப்பட்ட இந்த மார்ஷல் திட்டம் 1951 வரைக்கும் தான் நடந்துச்சு. அதன் பிறகு இந்த திட்டம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுச்சு. இந்த உலகில் அமைதியை ஏற்படுத்தி மேற்கு ஐரோப்பிய நாடுகளின் வளர்ச்சிக்கு உதவிய இந்த மார்ஷல் திட்டத்தின் பங்களிப்புக்காக அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த ஜார்ஜ் சி மார்ஷல் என்பவருக்கு உலகில் மிக உயர்ந்த விருதான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. சரிங்களா?